ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 200 கிராம் போல் ரவை, கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 4 பீன்ஸ், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி. இந்த டம்ளரில் தான் நாங்கள் ரவை அளந்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கிச்சடி வந்து சூப்பராக வரும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய்யும் 2 ஸ்பூன் அளவு நார்மல் எண்ணெயும், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்குவோம். பட்டாணி, கேரட், பீன்ஸு. சப்போஸ் உங்களுக்கு பட்டாணி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் பீன்ஸ், கேரட் வச்சும் கூட செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பங்கு, அதாவது 200 கிராம் ரவைக்கு வந்து நீங்கள் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கு. இது வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சு விட்டு மெல்லமாக நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை மெல்லமாக சேர்க்க ஆரம்பிங்க. கட்டி விழாமல் ரவையை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. கட்டி விழாமல் இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா ரவையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிச்சடி வந்து தயாராகிடும். தண்ணியெல்லாம் அந்த ரவை இழுத்துக்கும். இப்போ வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சுற்றியில் விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சுடுங்க. நம்மளோட சுவையான ரவா கிச்சடி வந்து சூப்பராக தயாராகிடும். ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் உங்கள் காலையில் டிஃபனுக்கோ நைட் டின்னருக்கோ இதை வந்து செய்யலாம். செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.